கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக இந்த 12ஆம் அதிகாரத்தின் கடைசி செய்தியாக ஸ்திரீயின் சந்ததி என்று பார்க்குறோம். இப்போது நாம் பார்த்தபடி பிசாசுடைய முழு நோக்கமும் பரிசுத்தவான்களை கெடுக்க வேண்டும், அவர்களுக்கு விரோதமாக அவர்களை பாவம் செய்ய பண்ணி, அவர்களை வழிவிலக பண்ணி, வருகைக்கு ஆயத்தமாக்கப்படாமல் அவர்களை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று முழு பலத்தோடு கிரியை செய்வான். ஆனால் அந்த ஆண் பிள்ளையாகிய சபை இது இயேசுவிடத்தில் மத்திய ஆகாயத்திலே தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த கைவிடப்பட்ட ஸ்திரியை பார்க்குறோம், அவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். இப்போது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 17ஆம் வசனம் அது என்ன சொல்லியிருக்குது? அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபங்கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியம் உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இதில் இந்த சந்ததி யார்? அது ஒரு பெரிய கேள்வி. இந்த சந்ததி யூதர்கள் என்று நானும் போதிக்கப்பட்டேன். நானும் ஆரம்பத்தில் அப்படி போதிச்சிருக்கேன். அதை இப்போது நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது அது யூதர்கள் அல்ல என்று தெரியுது. காரணம், அவங்களுக்கு 2 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குது. ஒன்று, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். இப்போ யூதர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்கள். அப்படி என்னன்னா, தேவனுடைய கற்பனைகள் என்ன? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம நிறைய கற்பனை இருந்தாலும் முக்கியமாக தேவ ஜனங்கள் கற்பனை என்று சொல்லுகிறது இந்த 10 கற்பனைகள். என்னென்ன? தேவன் சொல்ல, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தை ஆகலும் யாதொரு விக்கிரகத்தையால் இனிவனுக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை விண்ணிலை வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை விண்ணிலை வழங்குகிறவனை தண்டியாமல் விடார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளும் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆனால் ஓய்வு கர்த்தருடைய நாளை அனுசரிக்க வேண்டும். அடுத்து, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, களவு செய்யாதிருப்பாக, இச்சையாதிருப்பாயாக. இவ்விதமாக 10 கற்பனைகள். யூதர்கள் இந்த 10 கற்பனைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அனுபவிப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆசரிப்பாங்க. அதுதான் பவுல் சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் என்று கேட்கிறார். சிறு பருவத்தில் யூதர்களுக்கு இந்த கற்பனைகள் போதிக்கப்பட்டு அவைகளின்படியே செய்யப்பட வேண்டும். குறிப்பாக 3 காரியங்கள் யூதர்கள் முக்கியமான செலிப்ரேட் பண்ண வேணும். இன்றைக்கும் அதை செய்கிறார்கள். ஒன்று, இவர்கள் யோர்தானை தாண்டி போகும்போது கர்த்தர் யோசுவாட்ட சொல்லுவார், யோர்தானை தாண்டி நீங்கள் போகும்போது 12 கோத்திரத்திலையும் 12 பேரை நியமித்து வச்சுக்கணும். எதுக்கு? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகும்போது அவருடைய உள்ளங்கால்கள் யோர்தானில் பட்ட உடனே மேலேந்து வருகிற யோர்தான் அப்படியே நிற்கும், கீழே உள்ள தண்ணி அப்படியே நிற்கும். யோர்தானில் வெட்ட தரை அப்படியே ரோடு உண்டாகும், அது வழியாக தேவஜனங்கள் போக வேண்டும். அப்போ யோசுவா என்ன செய்யணும்? ஒரு கோத்திரத்துக்கு ஒருவர் வீதமாக 12 பேரை நியமித்து வச்சுக்கணும். எந்த இடத்துல ஆசாரியருடைய கால்கள் நின்றதோ, உடன்படிக்கப்பட்டு நின்றதோ, யோர்தான் பிரிஞ்சதோ, அதுலேருந்து ஆளுக்கு ஒரு கல் தூக்க வேணும். 12 பேரும் தூக்கி இதை யோர்தானை தாண்டி கொண்டு போக வேணும். கொண்டு போய் அன்று ராத்திரி இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்குற இடத்துல அவைகளை நட்டு வைக்க வேணும். 12 கல்லம் நட்டு பிற்காலத்தில் கர்த்தர் சொன்னார், அதுக்கு சாந்து பூசி அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல் வைக்கணும். வச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வனாந்தரத்தை விட்டு இது எரிகோவை விட்டு மற்ற தேசங்களெல்லாம் சுதந்திரிச்சு தேசத்தை பங்கிட்டு அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்த பின்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் தங்களுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டதை காட்ட வேணும். அப்புறம் வரும்போது பையன் கேட்பான், என்னப்பா இந்த இடத்துல 12 கல் நாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்லணும், தம்பி, நாங்கள்
எகிப்தில் அடிமையிலாக இருந்தோம். மோசையை கொண்டு கர்த்தரங்களை விடுதலையாக்கினார். இப்படியெல்லாம் நாங்கள் தாண்டி வந்து யோர்தான் ரொம்ப பெரிய தடையாக இருந்தது எங்களுக்கு. யோர்தானில் நாங்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர ஆசாரிகள் நடுவில் நிற்கும்போது யோர்தான் பிரிந்தது. அதில் நாங்கள் நடந்து வந்தோம். இதை பிற்காலத்தில் உள்ள உங்களுக்கு சொல்லும்படியாக தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவன் எங்கள் தலைவராகிய யோசுவாவுக்கு சொல்லி நாங்கள் ஆளுக்கு ஒரு கல் தூக்கிட்டு வந்தோம். கோத்திரத்துக்கு 1 வீதமாக பாரு, 12 கல் இருக்குது. நம்ம 12 கோத்திரம் உண்டு இல்லை, இந்த 12 கல்லும் இருக்குது. இதை நாங்கள் சாந்த பூசி எதுக்கு வச்சுருக்கிறோன்னா, நம்முடைய தேவனாய கர்த்தருடைய மகத்துவத்தை நீங்கள் அறிய வேணும். நம்முடைய தேவனாய கர்த்தர் எவ்விதமாக எங்களை நடத்தி வந்தார் என்பதை அறிய வேணும். நம்முடைய தேவனாய கர்த்தரை மறந்து போடாது என்று இதை அவர்கள் சொல்ல வேணும். இதற்காக ஒன்று நியமிக்க வேண்டும். இப்போது எனக்கு எங்கள் அம்மாலாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அவங்க சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு இருக்குது. எங்கள் அம்மா ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மிகுந்த தரித்திரத்தின் மெத்தியில், ரொம்ப உபத்திரத்தின் மெத்தியில், அந்த காலத்தில் விசுவாசத்தில் நிலநின்னவங்க. எங்கள் அம்மா அநேக சந்தர்ப்பத்தில் அவங்க எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, என்னென்ன கிரியெல்லாம் நடந்தது, யார் யார் ஊழியக்காரங்க வந்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க ஆராதிச்சாங்கன்னெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அநேக விஷயங்கள் சொன்னாலும் ஒரு சில காரியங்கள் அப்படியே மனதில் ஞாபகத்தில் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் கணவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டாரா, மனைவி ரட்சிக்கப்படலையா. இப்போது வயல் அறுக்கிறாங்க, நெல் அறுத்து அப்படியே இப்போ தானே டிராக்டர் இந்த மிஷினில் அறுக்கிறதெல்லாம் வருது. அப்போ அப்படி கிடையாது. அப்போ கையினாலே அறுத்து வண்டியில் கொண்டு வந்து இலவடி அடித்து அந்த நெல்லை தனியை வச்சு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது நெல்லை அடித்து அந்த கணவனார், மனைவி ரட்சிக்கப்படலை, இந்த கணவனார் முதல்ல ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, பெரிய பெட்டி. அந்த ஒரு பெட்டிக்கு வந்து இந்த நெல்லில் அழுறாராம். மனைவி பார்த்துட்டு இன்றைக்கி இது ஒன்றுமே சொல்லலை. 2வது பெட்டி அழுனார், இந்த மனைவி மனதில் முறமுறுத்துச்சு. 3வது பெட்டி அள்ளும்போது மனைவி வந்து கையில் பிடிச்சிச்சு. இவர் மனைவியை சட்டை பண்ணாமல் 3 பெட்டி நெல் எங்கிட்ட காணிக்க கொடுத்துட்டார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் தீர்க்க தரிசனம். இந்த சகோதரனுக்கு இரத்த பலியான காணிக்கை நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, நீ நெல் கோயிலுக்கு சர்ச்சைக்கு கொண்டு வரதுக்கு நீ நெல் அள்ளும்போது, முதல் பெட்டி அள்ளும்போது உன் மனைவி ஒன்றுமே சொல்லலை. 2வது பெட்டி நீ அள்ளும்போது உன் மனைவி உள்ளத்தில் முறுமுறுத்தான். 3வது பெட்டி நீ அள்ளும்போது உன் மனைவி அந்த கையை பிடிச்சான். நீ எல்லாம் உதறி தள்ளிட்டு கொண்டு வந்த. இப்படிப்பட்ட காணிக்கை நான் விரும்பினேனா, நான் கேட்டேனான்னு தீர்க்க தரிசனம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி சபைகளில் எது நடக்குது, எந்த அசைவும் இல்லை. அது வருது போகுது, காணிக்கை எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது, இப்படி நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா எல்லாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அவங்க அநேக விஷயங்கள் வழியாக கடந்து போகும்போது அப்போஸ்தலர் நடபடியில் நடந்தது போல் சில சம்பவங்கள் நடந்தது. எங்களுக்கும் அது ஞாபகம் இருக்குது. இன்றைக்கும் அந்த விசுவாசம் தான் எங்களை பாதுகாக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த தேவனுடைய கற்பனை என்பதில் ஒரு பகுதி இந்த யோர்தானிலே வந்து இந்த கல்களை நாட்டி அவங்க பிள்ளைகளை கொண்டு காட்டுறது. அடுத்தபடியாக இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கள் கூடார பண்டிகை. வருஷத்தில் 7 நாள் யூதர்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணும். அவங்க ஆற்றலரி செடிகள், அந்த புன்னை மரத்து கொடிகள், ஒலிவ மரத்தின் கிளைகள் எல்லாவற்றையும் வெட்டி வீட்டை விட்டு வெளியே வந்து கூடாரம் போட வேணும். கூடாரம் போட்டு கூடாரத்தில் 7 நாள் தங்க வேணும். அப்போ பையன் கேட்பான், என்னப்பா இந்த நல்ல வீட்டையெல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து தங்கியிருக்கிறோமே, வசதி இல்லாமல் இருக்கோன்னு. அப்போ தகப்பனார் என்ன சொல்லணும்னா, நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கோம், யோர்தானை நாங்கள் மோசே மூலமாக நாங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்திரத்தில் வந்தோம், எங்களுக்கு வரான்னு தெரிஞ்ச வசதியான வீடு இல்லைப்பா, நாங்கள் இப்படிப்பட்ட கூடாரத்தில் தான் 40 வருஷம் குடியிருந்தோம், கர்த்தர் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் அப்படின்றதை சொல்ல வேணும். அதை இன்னைக்கு அவர்கள் அனுசரிக்கிறார்கள். அடுத்தபடியாக பஸ்கா என்ன செய்யணும்? யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்காவின் நியமம் எழுதியிருக்குது. என்ன செய்யணும்? ஒவ்வொரு தலைவனும் ஆபிப் மாதம் 10ஆம் தேதி ஒவ்வொரு தகப்பனும் வீட்டுக்கு ஒரு ஆட்டை பிடிச்சி வைக்க வேணும். அந்த ஆட்டை பிடிச்சி வச்ச உடனே எல்லாருக்கும் தெரியும், பஸ்கா வரப்போகுது, இந்த ஆடை தான் நாங்கள் பஸ்காவுக்கு அடிக்க போகிறோன்னு. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஆடு பிடிச்சி இதை இப்படி வட்டு வச்சுட்டு 10ஆம் தேதி கொண்டு வரணும். 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அந்த ஆடை அடிக்கப்பட வேணும். அடித்த உடனே அந்த இரத்தத்தை எடுத்து அவங்கவுங்க இருக்கிற நிலையின் வாசலிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேணும். 2 பக்கத்துலேயும் மேலேயும் தெளிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்க வேணும்.
வீட்டுக்கு உள்ள எல்லா புளிப்பையும் வெளியேற்ற வேணும். எல்லா புளிச்ச மாவு, இட்லி மாவு, தேன், புளி, பழைய தோசை மாவு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு உள்ளார எல்லாரும் இருக்கணும். இருந்து புளிப்பில்லா அப்பம் சப்பாத்தி செய்யணும். கசப்பான கீரை கொண்டு வரணும். இந்த ஒரு அடித்தாங்களே ஆடு, இந்த ரத்தம் பூசினாங்கல்ல, அதை கட் பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது, சந்தா பிக்க வேணும். சந்தா பிச்சு அதை குழம்பு வைக்கக்கூடாது. அதை சுட்டு கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் வேகமாக சாப்பிடணும். தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா சாப்பிடும்போது எல்லாரும் செருப்பில் காலில் செருப்பு போட்டுக்கணும், இடுப்பில் கச்சை கட்டிக்கணும், கையில் தடி பிடிச்சிக்கணும். இது எல்லா இஸ்ரவேலனும் இன்னைக்கும் செய்கிறான். ஏன்னா அந்த ராத்திரி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் மோசையின் மூலமாக 9 அடையாளங்களை, 9 அற்புதங்களை, 9 அதிசயங்களை பார்வோனுக்கு காட்டினார். அவன் ஒன்றிலே அசையலை. இது 10வது அற்புதம் என்னன்னா, இப்போ என்ன நடக்கும்னா, நடுராத்திரியிலே சங்கார தூதனை கர்த்தர் அனுப்புவார். என்ன சொல்லி அனுப்புவார்? எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் உள்ள தலைப்பிள்ளை அடிக்கப்பட வேணும். அது ராஜாவாக இருந்தாலும், அது ஆண்டியாக இருந்தாலும், அது ஏந்திரம் மறைக்கிற அடிமை பெண்ணாக இருந்தாலும் அந்த தலைப்பிள்ளை சாக வேணும். எந்த வீட்டில் ரத்தம் பூசி இருக்குதோ சங்கார தூதன் ரத்தத்தை பாட்டு விலகி போயிடுவான். அதுக்கு வீட்டில் தேவ ஜனங்கள் இருக்காங்கன்னு. இப்போ உலகமெல்லாம் எகிப்தெல்லாம் அழுகையும் கண்ணீருமாக இருக்கும். எகிப்தெல்லாம் சங்காரம் கதறிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் சாவு இருக்கும். சாவு இல்லாத வீடு கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் நல்ல கறி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் நியமமும் இந்த பஸ்கா அனுசரித்ததும் நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த ஒவ்வொரு பகுதியும் நிறைவேறிச்சு. அதைத்தான் 1 கொரிந்தியரில் பவுல் சொல்லும்போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பயிரிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லுவார். இந்த பஸ்காவையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்கும் போது, அந்த பிள்ளைகள் கேட்கும்போது, நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி மேலே மீட்கப்பட்டோம் என்று சொல்ல வேணும். இதில் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் பண்ண வேண்டியது, இதனால தான் தேவன் எகிப்திலே தலைச்சன்களை அடித்து எகிப்தியரை விடுதலையாக்கினபடியினால் கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, நீ அவனை தலைப்பிள்ளையை கொன்று அவங்களை விடுதலையாக்கணும் இல்லை, அதனால் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் தலைப்பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுக்க வேணும். கற்பந்தரந்தர் பறக்கிற ஆடு மாடு எல்லாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேணும். உனக்கு ஒரு கழுதை தலைச்சன் பிறந்ததுன்னா அந்த கழுதையை தேவ சமூகத்துக்கு கொண்டாடக்கூடாது. அந்த கழுதையை நீ உங்ககிட்ட வச்சுட்டு கழுதைக்கு பதிலாக ஒரு ஆடை கொடுக்கணும். கோயிலுக்கு ஒரு ஆடை கொடுக்க முடியாட்டா அந்த கழுதையை தலையை முறிச்சு கொன்று போடணும். கர்த்தருக்குள்ளது உன் வீட்டில் இருக்கக்கூடாது. இதாக கர்த்தருடைய பிரமாணம், இதான் நியாயப்பிரமாணம். அப்போ இப்படி தான் ஒவ்வொருவரும் தலைப்பிள்ளை கர்த்தருக்கு என்ற செய்தி வந்தது. எகிப்திலேருந்து அவங்க கிளம்பினதுலேருந்து தேவன் சீனாமலையிலே மோசைக்கு கற்பனைகளை கொடுத்து அவர் கற்பனை வாங்கிங்க வர்றது வரையிலே இந்த பிரமாணம் தான் அனுசரித்து வந்தது. அவர் கற்பனை கொண்டு வரும்போது இவங்க கன்றுக்குட்டியை செய்து திருவிழா கொண்டாடி கொண்டிருந்ததுனால மோசே கோபம் உண்டவராக பாளையத்தின் வாசல் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர் யார் என்று கேட்பாங்க. அப்போ இந்த எல்லா 12 கோத்திரத்தாரும் நகையெல்லாம் கொடுத்து தான் கன்றுக்குட்டி செய்தது. எல்லாரும் கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று மோசே கேட்கும்போது லேவி கோத்திரத்தாருடைய இருதயத்தை கர்த்தர் ஏவி அத்தனை லேவி கோத்திரத்தாரை ஒன்றாக புறப்பட்டு வந்து நாங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போம்னு சொன்னார். உடனே மோசே சொன்னார், நீங்கள் பட்டயத்தை கட்டி பட்டயத்தை உருவி எல்லாரையும் வெட்டுங்க, விற்கிறத கும்பிட்டவங்களை வெட்டுங்கன்னு சொன்னார். அது முதல் தான் எல்லா தலைச்சனுக்கு பதிலாக லேவி வைராக்கியமாக தேவ சமூகத்தில் நின்றபடியினால் ஆசாரி ஊழிய லேவிக்கு வந்தது. அல்லேலூயா. எல்லா தலைச்சனுக்கு பதிலாக ஆசாரி ஊழிய லேவிக்கு வந்தது. நீங்கள் இதை பற்றி நிறைய படிக்கும்போது அது புரியும். எகிப்து இந்த அந்த தலைப்பிள்ளைக்கு உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் லேவிக்கு வரும். அது ரூபனுடைய ஆசீர்வாதம் பிரிக்கப்பட்டது. மற்ற இவங்க எல்லாரும் ஆசாரிய ஊழிய லேவிக்கு வந்தது. சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புக்கு வந்தது. ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு வந்தது. அதைத்தான் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி
ரூபன் இஸ்ரவேலுக்கு சேஷ்டபுத்திரன். அவன் தகப்பனின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் அவன் சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கு கிடைக்கவில்லை. யூதா சகோதரருக்குள்ளே பலத்ததினால் ராஜாதிபத்தி அவனை சேர்ந்தது. இதன் போல தான் அந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய மூத்த பிள்ளை சாப்பிட்ற சாப்பாடை ஊழியம் செய்கிற லேவிக்கு கொடுக்கணும். இதுதான் தசமபாகம் ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் நியமித்தார், ஒவ்வொரு வீட்டில் உள்ள மூத்த பிள்ளை கர்த்தருக்கு வர வேண்டியது. உன்னை செய்ய வேண்டிய ஊழியத்தை லேவி செய்கிறான், அதனால் உன் சாப்பாடை லேவிக்கு கூட அப்படின்னு சொன்னார். இவ்விதமாக தான் லேவிக்கு ஆசாரிய ஊழியம் வந்ததும், லேவி காணிக்கையில் பிழைக்கிறதும், கானான் தேசத்தில் லேவிக்கு சொத்து இல்லாமல் இருக்கிறதும். அது பின்னாடி ஒரு சப்ஜெக்டில் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். இவ்விதமாக இந்த 3 காரியங்களிலேயும் கர்த்தருடைய பிரமாணத்தை யூதர்கள் பின்பற்றினார்கள். அப்போ அந்த ஸ்திரீயின் சந்ததி என்று சொல்லும்போது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் மட்டுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லியிருந்தால் இது முழுக்க முழுக்க யூதரை சேரும். ஆனால் அதோடு இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்குது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததி. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி யூதருக்கு கிடையவே கிடையாது. யூதர்கள் ஒரு காலம் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் ஒரு காலம் இயேசுவை மேசியை ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அவங்க 55ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவாங்க? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா. அப்போ யூதர்கள் இயேசுவை தச்சனுடைய குமாரன் தான் சொல்லுவாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை சொல்லும்போது யூதருக்கும் இயேசுக்கும் பேச்சு தகராறு வந்திருக்கும்போது யூதர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் வேசித்தனத்திலே பிறந்தவர்கள் இல்லை, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு. அப்படின்னா இயேசு வேசித்தனத்தில் பிறந்தவர், இயேசு மரியாளுக்கு மகன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். எனவே இந்த சந்ததி என்கிறது யூதர்களை சேராது. அப்படி என்றால் சந்ததி யார்? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். சந்ததி என்பது அதாவது வேதத்தை படிக்கிறாங்க, பிரமாணத்தையும் கை கொள்கிறாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் ஸ்திரீக்குள்ளே வரவில்லை. ஸ்திரீக்குள்ளே வந்தால் தான் ஸ்திரீ என்ற பெயர் வரும். இது ஸ்திரீக்குள்ளே அங்கே வந்தாங்க, அதாவது சபைக்குள்ளே வரலை. சபைக்குள்ளே சட்டப்படி வேத சட்டப்படி சபைக்குள்ளே வராதவங்க ஆனால் பிரமாணத்தை கை கொள்கிறாங்க, இரக்கம் செய்கிறாங்க, பக்தியாக இருக்கிறாங்க, விபச்சார வேசித்தனம் பண்ணுறதில்லை, விக்கிரகத்தை கும்பிட்றதில்லை. அப்படின்னா யாருன்னா பெயர் கிறிஸ்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெயர் கிறிஸ்தவர்கள் என்றால் ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்ன சொன்னாலும் ஒரு சாக்கு வச்சுக்குவாங்க. அவர்களுக்கு தேவனுடைய கற்பனை ரொம்ப நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாங்க, இயேசு கிறிஸ்துவை சாட்சி இருக்குது, நற்கிரியைகளை செய்கிறாங்க, ஆனால் ஸ்திரீக்கு உள்ளே வரல. நாம் அறிவோம், நம்முடைய இந்திய அரசாங்கத்தின்படி ஒரு குழந்தை பிறந்து 7 நாளைக்குள்ள 20 நாளைக்குள்ளால் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்போது ஆஸ்பத்திரியில் பிறக்கிறனால அப்படி அங்கே கணக்கு எடுத்துருவாங்க. அப்படி என்றால் தான் அந்த குழந்தையுடைய பேர் ரேஷன் கார்டில் வரும். அப்போது ஒரு குழந்தை ஒரு நபர் ஒரு இந்திய குடிமகன் ஆக வேண்டுமானால் நமக்கு ஒரு சட்டம் இருக்குது, இந்திய அரசு சட்டத்தின்படி. அதே போல் இந்த முழு உலகத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த ஸ்திரீ என்று பார்த்தோம். அந்த ஸ்திரீக்கு உள்ள ஒருவர் வர வேண்டுமானால் அவங்க சத்தியத்தின்படி, சட்டத்தின்படி, வேத சட்டத்தின்படி அந்த சபைக்கு உள்ளே வர வேணும். எப்போது ஒரு சபைக்கு உள்ளே வருவாங்க? ஞானஸ்தானம் எடுத்த பின்பு. அப்போ தான் அவங்களுக்கு திருவிருந்து கொடுப்பாங்க, கம்யூனியன் கொடுப்பாங்க, அப்போ தான் அவங்க சபைக்குள்ளே வராங்க. அப்போ அந்த சந்ததி என்கிறவர் யாருன்னா அவங்க தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறாங்க, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி இருக்குது. ஆனால் ஸ்திரீயாகிய சபைக்கு உள்ளே வராமல் வேத வசனத்தின்படி வெளியே இருக்காங்க. அவங்க தங்களை எப்படி அழைச்சிக்கலாம், அவங்க தங்களை எப்படியும் பேர் வச்சிருக்கிறாங்க, ஆனால் வேதம் சொல்லுகிறது ஸ்திரீயின் சந்ததி. இப்போ என்னாச்சு? வலுசற்பமாகிய அந்த பிசாசுடைய முழு எண்ணமோ பரிசுத்தவங்களை பிடிக்க வேணும், மணவாட்டி சபையை பிடிக்க வேணும், பக்தர் அவங்களுக்கு பாவம் செய்ய அவங்கள வச்சு அவங்கள கீழே விழ தள்ள வேணும். அது கிடைக்கல. ரகசிய வருகையில் பரிசுத்தவங்களை போய்விட்டாங்க. அவங்க விட்ட சபையை துன்பப்படுத்த போச்சு. அதையும் கர்த்தர் 1260 நாளாகவும் அந்த 2 சாட்சிகளை கொண்டு போஷிக்கிறார். அடுத்தபடியாக அதனுடைய ஸ்திரீ அப்பொழுது வலுசற்பமானது கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இயேசுடைய வருகைக்கு, அதாவது ரகசிய வருகைக்கு பிறகு, பரிசுத்தவங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இருக்கிற தேவ ஜனங்கள் மிகுந்த உபத்திரத்தை அடைவார்கள்,
சொல்லப்போனால் அனைவரும் இரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. ஏன்னா அந்த பிசாசுடைய நம்பரை தரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், விஷயம் தெரியும். ஓ, பரிசுத்தவங்கள் போயிட்டாங்க, நம்ம ஏமாற்றப்பட்டு போயிட்டோம் போல தெரியுது, இனி நம்ம இரத்த சாட்சியை சாகிறத தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா முத்திரை தரிச்சிட்டோன்னா நரகத்துக்கு போயிடுவோம், நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று கர்த்தர் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய நற்கிரியைகளையும் பார்த்து அவர்களுக்கு இரத்த சாட்சிகளை மறிக்கத்தக்க பலனை கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றா ஒருவரும் கொண்டு போகக்கூடாது, ஒருவரும் தேவ சமூகத்தை விட்டு வழி விலகி போகக்கூடாது. பிசாசு தனக்கென்று ஜனங்களை பிடித்து கொண்டே இருக்கிறான். தேவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்து அவர் இரத்த சாட்சிகளை மறிக்கும்படியாக அவர்களை பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, பிணங்கள் குவியல் குவியலாக கிடக்குமா, மக்கள் அடக்கம் படுவார் இல்லாமல் கிடப்பாங்களாம், மக்கள் பிணங்களின் மேல் இது இடறி விழுவாங்களாம். உலகம் உண்டானது முதல் அதுவரையிலும் இல்லாத உபத்திரவம் காணப்படும். அப்போ அந்த சந்ததி என்கிறது சபையாகிய விசுவாச குடும்பத்துக்குள் வராத தங்களுடைய சுய நலனை நம்பி போகிற அந்த ஜனங்கள் தான் அந்த ஸ்திரீ இவனுடைய சந்ததி. அவர்கள் அனைவரும் இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள். கர்த்தர் அவளை பலப்படுத்துவார். எனவே இந்த 12ஆம் அதிகாரம் இதோடு முடிகிறது. 12ஆம் அதிகாரத்தில் 5 செய்தி பேசியிருக்கிறோம். ஒன்று சூரியன் அணிந்த ஸ்திரீ, இன்னொன்று அவள் பெற்ற ஆண் பிள்ளை, 3வது வலுசர்ப்பம், 4வது இன்றைக்கி 2 பேசியிருக்கிறோம். 4வது என்னது, கைவிடப்பட்ட சபை வனாந்தரத்துக்கு போனது, 5வது ஸ்திரீயின் சந்ததி. நீங்கள் இந்த 5 செய்திகளையும் கவனமாக கேட்டால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. இந்த 12ஆம் அதிகாரத்தில் சபை பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் மிகாவேலோட யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வலுசர்ப்பம் வெட்டப்பட்டு தள்ளப்பட்டது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. இப்போ என்னன்னா, இந்த வலுசர்ப்பமானது அதுக்கு இப்பந்தான் தெரியும், இனி எனக்கு கொஞ்சம் காலம் தான் அப்படின்னு. அநேகர் நம்ம சரியான விவரம் இல்லாமல் சில சமயத்தில் பிசாசு தரத்தை ஜோம் பண்ண போகும்போது பிசாசு அவன் தனக்கு கொஞ்சம் காலம் உண்டாருன்னு இப்போயுமே சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பிசாசுக்கு இப்போது அவனுக்கு கொஞ்சம் காலம்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த காலம் வர அவன் பூமியில் இருக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அந்த கடற்கரையில் அந்த அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் என்ன சொன்னான், காலம் வருமனே என்னை வேதனைப்படுத்தாதேன்னு சொன்னான். காலம் வருமனே, எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, அதுக்கு முன்னே நேரம் நீங்கள் தள்ளிடக்கூடாதுன்னு சொன்னான். அப்போ இப்போது அந்த வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் அந்த ஆவிகளாகிய பிசாசு மிகாவேலோடு யுத்தம் பண்ணினபடியினால் மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தை வெட்டி கீழே விட்ட பிறகு அந்த வலுசர்ப்பம் கீழே வரும். ஞாபகத்தில் வைங்க, இந்த வலுசர்ப்பந்தான் இந்த அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கறது. அதை நான் 13ஆம் அதிகாரம் படிக்கும்போது படிப்போம். அந்த மேலே கீழே வளப்பட்ட வலுசர்ப்பம் இந்த அந்தி கிறிஸ்துவாடிய பிசாசு மிருகத்துக்கு தன்னுடைய முழு பலனையும் கொடுத்து பிசாசு தான் எல்லாம் ஆட்சி செய்யும். அப்போ எல்லா ஜனங்களும் பிசாசாக தான் இருப்பாங்க. பிசாசு அசுத்தாவி நிச்சயமாக பிசாசு இருக்குது. அதுக்கு மனுஷனுடைய உடம்புல உள்ளால் புகுந்து தான் அவைகள் மனுஷன் சாப்பிட்றதை சாப்பிட்டு மனுஷன் சாப்பிட்றதை குடித்து அதுக்கு வாழும். ஆவிகள் சாப்பிட முடியாது. எனவே அந்த கீழே தள்ளப்பட்ட அசுத்த ஆவிகள் எல்லா மனுஷரையும் நிரப்பி எல்லா மனுஷரும் பேய்களை போல அலைவாங்க. ஒரு இளைப்பாறுதலும் இருக்காது. ஏன்னா கொஞ்ச நாளைக்குள்ளால் கர்த்தர் அந்த அருமதகன் யுத்தம் முடிஞ்சு பிசாசையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் வலுசர்ப்பத்தையும் பிடிச்சி பெருமனா நரகத்தில் தள்ள போகிறார். அதுக்கு முன்னதாக இந்த பிசாசு கொஞ்சம் கிரியை செய்து ஜனங்களை மோசம் போக்கும். ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை கண்மணியை போல பாதுகாத்து அவளுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டு அவளுடைய ரட்சிப்பை இழந்து போகாதபடி பாதுகாத்து அவளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வருவார். கர்த்தருடைய மயப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.